அன்பு நண்பர்களே, டோரா பீம் சேனல் சார்பாக நண்டு வறுவல் செய்வது எப்படி என்பதை பார்க்கவிருக்கிறோம். முதலில் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இவற்றை ரெடியாக வைத்து கொள்ளவும். மேலும் கருவேப்பிள்ளை, சோம்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள் இவற்றை ரெடியாக வைத்து கொள்ளவும். ஒரு கடாயில் சிறிதாக எண்ணெய் ஊற்றி சோம்பை பொரித்து கொள்ளவும். அதன் பிறகு அதில் கருவேப்பிலையை சேர்த்து நன்றாக வதக்கி கொள்ளவும். வெங்காயத்தை சேர்த்து கொள்ளவும் தேவையான அளவு. வெங்காயம் வெந்தவுடன் இஞ்சி பூண்டை சேர்த்து வதக்கி கொள்ளவும். அதன் பிறகு தக்காளியை சேர்த்து கொள்ளவும். சிறிது நேரம் மூடி போட்டு பக்குவமாக வேகவிடவும். இவை வெந்தவுடன் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் இவற்றை நன்றாக கலந்து வெங்காயம் தக்காளியுடன் நன்றாக வதக்கிக் கொள்ளவும். அதன் பிறகு கழுவி வைத்துள்ள நண்டு துண்டுகளை இதனுடன் சேர்த்து கொள்ளவும். அவற்றை இந்த மசாலாவுடன் நன்றாக புரட்டி வேக வைக்கவும். அத்துடன் தேவையான அளவு உப்புத்தூளை சேர்த்து கொள்ளுங்கள். இவற்றை நன்றாக மீண்டும் கலந்து பக்குவமாக வேகவிடவும். நண்டு மசாலா வறுவல் மிகவும் ருசியானது, உடம்பிற்கு சத்தானது, அசைவ பிரியர்களுக்கான மிக சிறப்பான விருந்து இது. இவை நன்றாக வெந்தவுடன் தேவையான அளவு தண்ணீரை ஊற்றி நன்றாக கிளறி அதனை கொதிக்க விடவும். நண்டு அனைத்து பகுதிகளும் மிகவும் நன்றாக வெந்துவிடும். இந்த தண்ணீர் கிரேவி நன்றாக கொதித்து கொண்டிருக்கும் போது அத்துடன் மிளகுத்தூள், சோம்புத்தூள், ஜீரகத்தூள் இவற்றை அரைத்த பவுடரை நன்றாக கலந்து கொள்ளவும். இவற்றை கலப்பது நண்டு கிரேவிக்கு நன்றாக ருசியினை தரும். இத்துடன் கொத்தமல்லி மற்றும் கருவேப்பிள்ளை இவற்றை சேர்த்து கொள்ளவும். இந்த நண்டு மசாலாவினை நன்றாக கலந்து விட்டு கொள்ளவும். ஆஹாஹாஹா, என்ன அருமை, என்ன அருமை! இந்த தண்ணீர் நன்றாக சுண்டியவுடன் அந்த கிரேவி பக்குவத்திற்கு ரெடியாகிவிடும். நண்டு தற்போது சாப்பிடும் பதத்திற்கு ரெடியாகிவிட்டது. இவற்றை நன்றாக கிளறிவிட்டு கொண்டு தேவையான அளவு கிரேவி தேவைப்படும் அளவிற்கு தண்ணீரை ஊற்றி ரெடி செய்து கொள்ளவும். நண்டு ரெடியாகிவிட்டது. இதை மதிய விருந்துடன் அசைவ பிரியர்களுக்கு பரிமாறுவீர்களேயானால் மிகவும் ருசித்து சாப்பிட்டு பாராட்டுவார்கள். நண்டு கிரேவி மசாலா ரெடி. நன்றி, வணக்கம். டோரா பீம் சேனல்.